நாடோடி மன்னன் படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று இரவு முழுவதும் அழுது புலம்பிய நடிகை. சுதந்திர தினம் வந்துவிட்டாலே அப்போதெல்லாம் வானொலி பட்டியில் இவர் ஆடிய நடனம் இவருக்கு பி. லீலா கொடுத்து அந்த பாடல்தான் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்று ஞாபகத்துக்கு வரும். பத்மினி, வைஜெயந்தி மாலா அடுத்து பரதநாட்டியத்தில் மிகவும் அற்புதமாக நடனமாடும் இவரை ஹிந்தி திரைப்பட உலகில் சென்றபோது தடுத்தது யார்? வைஜெயந்தி மாலா எப்படி பத்மினியை தடுத்தாரோ அப்படியே இவருக்கும் நேர்ந்தது என்று சொல்லப்பட்டது. இவர் பி. லீலாவின் குரலில் இவர் நடனமாடிய தன்னங்கருத்த கிளி கட்டழகு நிறைந்த கிளி என்ற சிவகங்கை சீமை பாடலை என்னாலும் மறக்க முடியாது. 3 வயதில் பாடும் திறமை பெற்ற 5 வயதில் நாட்டியமாடும் திறமை பெற்றார். இவர் ஒரு அற்புத பிறவி. சிவாஜி கணேசன், SSR, ஜெமினி கணேசன் போன்ற ரோல் எடுத்து இவருக்கு எம்ஜிஆர் நடிக்காத மர்மம் என்ன? இவர் வாழ்க்கையிலும் காதல் தோல்வி இருந்திருக்கிறது. முதல் திருமணம் தோல்வியில் முடிய 2வது திருமணம் செய்து கொண்டவர் இவர். அப்பொழுது ஸ்ரீவள்ளி நாடகத்தில் இரட்டை வேடத்தில் எடுத்தவர். குழந்தையாகவும் வள்ளியாகவும் உன்னிடத்தில் மிகவும் புகழ் பெற்றவர். கொஞ்சம் சலங்கை படத்தில் காலால் சிங்கம் வரைந்து மன்னாதி மன்னன் படம் போல நடனத்தில் பெயர் வாங்கியவர் இவர். அப்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் படங்கள் ஏதாவது ஒரு வேடத்தில் வந்துவிட மாட்டோமா என்று ஏங்கி தவித்த நடிகை இவர். ஆனால் எம்ஜிஆர் இவரை திருமணம் செய்து கொள்ள நினைத்தார். அதனால்தான் இவர் படத்தில் நடிக்கவில்லை என்று அப்பொழுது வதந்தி பரவியது. நடனத்தின் மூலம் பல படங்களில் மயக்கிய இந்த நடிகை யார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். பாம்பாட்டம் நடனம் ஆடுவதில் இந்த நடிகை மிகப்பெரிய சகல கலாவல்லி. இவர் சிவாஜி கணேசன் படத்தில் ஆடிய ஒரு பாடல் உலக பிரசித்தி பெற்றது. அந்த பாடலை கேட்டு மயங்காதவர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் எம்ஜிஆர் படங்களில் ஒரு நடனத்திற்கு ஆடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று ஏங்கிய நடிகை. தமிழ் திரையுலகின் மயக்கம் தரும் நடன மங்கை குமாரி கமலா. ஜெகதல பிரதாபன் படத்தில் ஆடிய சுற்றி சுழலும் பாம்பாட்ட நடனம் பார்ப்பவர்களை மயக்கி போனது. அந்த மயத்தில் அகப்பட்டவர்களில் ஒருவர் AV மெய்யப்ப செட்டியார். இப்படி தமிழ் சினிமாவில் மிகவும் கொடிக்கட்டி பறந்த பரதம், கதக் நடனங்களில் சிரித்தபடி தோன்றும் இவரை 23/11/1925 அன்று இறைவனடி சேர்ந்தார். ஆனால் மீடியாக்கள் செங்கோட்டையன் விஜய் கட்சியில் சேர்வதைத்தான் பெரிதாக போட்டார்களே தவிர இந்த நடிகையை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்பது மிகவும் வருத்தமான செய்தி. அந்த நடிகை மயிலாடுதுறையில் ராமமூர்த்தி ஐயர், ராஜம்மாள் தம்பதிக்கு பிறந்த கமலா 3 வயதில் பம்பாய்க்கு குடிபெயர்ந்தார். பின்னர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி காட்டுமன்னார் கோவில் முத்துக்குமார பிள்ளை, பின்னர் வழுவூர் ராமையா பிள்ளை ஆகியோரிடம் பயிற்சி பெற்று சிறு வயதிலேயே மேடை உயரத்தில் மின்னினார். அசாத்தியமான திறமை கொண்ட நடிகை. அழகான பாவனையும், வைஜெயந்தி மாலாவை ஒத்த கண்களும், நடனத்தில் ஓடும் மின்னல் போன்ற தாளத்தும் இவை எல்லாம் கமலாவை நடன ஜாலம் புரிய கலைமகள் என புகழ் பெற செய்தவை. ஏவிஎம்மின் பிரம்மாண்ட படமான நாம் இருவர் அவரின் திரை சாதனையில் முக்கிய மைல்கல். 2 கமலாக்கள் இணைந்து ஆடிய ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, வெற்றி 8 திக்கும் போன்ற பாடல்கள் பாரதியாரின் கவிதைகளை முதலாக வெள்ளித்திரைக்கு கொண்டு வந்த மாபெரும் தருணங்களாகின. அந்த பாடல்கள் இன்றும் சாகாவரம் பெற்றுள்ளது. கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த சிவகங்கை சீமை படத்தில் SS ராஜேந்திரனுக்கு ஜோடியாக நடித்த கமலா நடனத்திற்கும் நடிப்பிற்கும் சம முக்கியத்துவம் கொண்ட கலைஞர். அந்த படத்தில் வரும் கண்ணங்கருத்த கிளி என்ற பாடல் மிகவும் இனிமையாக, பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ருசியாக இருக்கும். அவரை பிடிக்க பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த படம், எல்லோரும் வியந்து பார்த்த படம் பராசக்தி. அதில் வரும் ஓர் ரசிக்கும் சீமானே வா பாடல் கொஞ்சம் வெஸ்டர்ன் கலந்த கவர்ச்சியும் ரிதமும் கூடிய பிரமாதமான நடனம். நடிகர் திலகத்துடன் அவர் நடிக்கும் அந்த நேர்த்தி அக்காலத்து ரசிகர்களை என்ன தூரம் ஈர்த்திருக்கும். இந்த பாடலுக்காகவே அடித்து பிடித்து திரையரங்குக்குள் ஓடி வந்த ரசிகர்கள் ஏராளம். ஓ ரசிக்கும் சீமானே பாட்டு போட்டாச்சா என்று குழந்தை மனைவியுடன் தியேட்டருக்கு ஓடி வந்த குடும்பத்தாரர்கள் ஏராளம். அப்படி அந்த பாடல் மூலம் நவரசத்தையும் நடனத்தில் காட்டி எல்லோரும் மயக்கி இருப்பார் குமாரி கமலா. கமலா தனி நடனங்களாகவே 80க்கும் மேற்பட்ட படங்களில் கலக்கியவர். பத்மினி, வைஜெயந்தி மாலா அளவுக்கு புகழ் பெற வேண்டியவர். ஏனோ திரையுலகம் இவரை ஒதுக்கிவிட்டது. சிவாஜியுடன் பாவை விளக்கு படத்தில் வண்ணத் தமிழ் பெண் பல படங்களில் இணைந்தாலும் கதையின் தேவைக்கேற்ப சில படங்களில் ஜோடியாக இணைக்கப்படாது சுவாரஸ்யமான விஷயம். எம்ஜிஆருடன் நடிக்க அழைக்கப்பட்டும் நாடோடி மன்னன் படத்தில் நடிக்க முடியாது ஒரு தவறவிட்ட வாய்ப்பு. அந்த படத்திற்கு இவருக்கு நடிப்பதற்கு ஆடிஷனுக்கு வர சொன்னார்கள். அப்போது இவர்
நடனமாடிக்கொண்டிருக்கும் கால்களில் பிசக்கு ஏற்பட்டு கால் வலியால் துடித்து கொண்டிருந்தார். எப்படியாவது எம்ஜிஆர் படத்தில் நடித்துவிட வேண்டும் என்று ஆசையோடு இருந்தவருக்கு அந்த கனவில் மண்ணள்ளி போட்டது இவரது கால்வலி. ஆடிஷனுக்கு போகும் வரை எப்படியாவது நன்றாக ஆடிவிட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார். அது நடக்கவே இல்லை. அதேபோல இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. இவர் அப்பொழுது மிக பிஸியாக இருந்தார். நாடோடி மன்னன் படத்திற்கு இவர் கால்ஷீட் ஒதுக்க முடியவில்லை என்று அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எம்ஜிஆர் படத்தை தவிர இவருக்கு வேறு எந்த படமும் பிஸியாக இருந்திருக்க முடியும். ஒரே ஒரு நடனங்களில் ஆடி வந்த இவர் எம்ஜிஆர் படத்தில் நடித்து ஆடியிருந்தால் உச்சத்தை தொட்டிருக்கலாமே. அதேபோல மன்னாதி மன்னன் படத்தில் ஒரு நடன காட்சிக்கு இவரை அழைத்திருந்தார்கள். இப்போதாவது எம்ஜிஆர் படத்தில் நடித்துவிட வேண்டும் என்று மிகுந்த ஆசையில் இருந்தார் கமலா. ஆனால் அந்த ஆசையிலும் மண் விழுந்தது. இவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. இரவு முழுக்க எம்ஜிஆர் படத்தில் தொடர்ந்து நடிக்க முடியாமல் போகிறது என்று அழுதார், கண்ணீர் வடித்தார். ஆனாலும் இவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. எம்ஜிஆருடன் நடிப்பதெல்லாம் தனி ஒரு பாக்கியம். அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் எம்ஜிஆருடன் நடிப்பது ஒரு வரப்பிரசாதம் என்பது அப்போது பேசப்பட்டது. குமாரி கமலாவின் கொஞ்சும் சலங்கை படத்தில் நடனமாடிக்கொண்டு சிங்கம் வரையும் அந்த காட்சிகள் மிக சிறப்பாக இருந்தது. அமெரிக்கா சென்று மகன் அனந்தநாராயணனுடன் அமெரிக்காவில் உள்ள பல கிலோமீட்டர் சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு கற்றுத்தந்தார். இதனால் அமெரிக்கா இவரை போற்றி விருது கொடுத்தது. நிரந்தரமாக தங்கிவிட்டார். அமெரிக்காவின் குயின்ஸ் பகுதியில் ஸ்ரீ பரத கலாலயா என்ற நாட்டிய பள்ளியை தொடங்கி பலருக்கு பயிற்சி அளித்தார். எந்த காலத்திலும் எளிமையானவர். 80க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ள கமலா பரதநாட்டியத்தில் ஈடு இணையற்றவர். 6 ஹிந்தி படங்களிலும் நடித்துள்ளார். இதையெல்லாம் விட சிறப்பு, எலிசபெத் ராணியின் முடிசூட்டு விழாவின் போது நாட்டியமாடினார். 1944இல் ஜெகதல பிரதாபன் என்ற திரைப்படத்தில் இவர் ஆடிய பாம்பு நடனம் அந்த காலமனிதர்களால் இன்றும் பேசப்படுகிறது. ஏவிஎம்மின் பராசக்தி திரைப்படத்தில் ஓம் ரசிக்கும் சிமானே என்ற பாடல் கொஞ்சம் சலங்கை படத்தில் இவரும் நடிகை குசலகுமாரியும் இணைந்து ஆடிய போட்டி நடனம் ஆகியவை இவருக்கு புகழ் சேர்த்தன. பாவை விளக்கு 1960ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தணிகாசலம் என்ற எழுத்தாளனாக 4 கதாநாயகர்களுடன் நடித்து வெளிவந்தது. இப்படத்தில் முதல் கதாநாயகியாக குமாரி கமலா செங்கமலம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இப்படத்தில் வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி எண்ணெதிரில் வந்தாள் என்று கதாநாயகன் எழுதி பாடும் பாட்டிற்கு குமாரி கமலா நடித்திருந்தார். 1981இல் அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு குடிபெயர்ந்து அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். 90 வயதை கடந்தும் நம்மிடையே வாழ்ந்து வந்த இந்த மாமேதை இப்போது 91 வயதில் 23/11/2025 அன்று இறைவனடி சேர்ந்தார். நடனத்தால் உலகையே வசப்படுத்திய அவரது ஒளி என்றும் மங்காது. அவரது கலை நினைவுகள் நம் நினைவகத்தில் என்றும் நித்தியமானவை. எத்தனை படங்களில் நடித்திருந்தாலும் எம்ஜிஆர் படங்களில் நடிக்க முடியவில்லை என்ற ஏக்கம் இவருக்கு இருந்தது. ஆனாலும் பராசக்தி படத்தில் ஓ ரசிக்கும் சிமானே என்ற பாடலுக்கு ஆடிய இவரை மறக்க முடியுமா? திறமை மிகுந்த இந்த நடிகையை தமிழ் திரையுலகம் கைவிட்டது காலத்தின் கொடுமை. இவர் விரக்தியில்தான் அமெரிக்காவில் குடியேறினார். தமிழில் தனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று. இவர் மறைந்த பிறகு கூட மீடியாக்கள் இவரை காட்டவில்லை, போற்றவில்லை. இவரை பற்றி ஒரு வரி செய்திகள் கூட சொல்லவில்லை என்பது எவ்வளவு பெரிய வருத்தம்.